Hello everyone, welcome to my channel Steen EV Studies. இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் பார்ட் 6 பார்க்கலாம். இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா வாட் டிட் லிபரல் நேஷ்னலிசம் ஸ்டாண்ட் ஃபார். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நேஷ்னல் யூனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு எதோட சம்பந்தமாக இருந்துச்சு, அதாவது 19th செஞ்சுரியில் நேஷ்னல் யூனிட்டி, அதாவது நேஷன் ஸ்டேட்ஸாக மாறணும் அப்படிங்கிறது வந்துட்டு எதோட லிங்க் ஆச்சுன்னா வந்துட்டு லிபரலிசம் அப்படிங்கிறதோட யுனைட் ஆகிருந்தது. அதாவது 19th செஞ்சுரியில் நேஷ்னல் யூனிட்டி அப்படின்ட்டு சொன்னாலே எதோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா லிபரலிசமோட கனெக்ட் ஆகிருந்தது. லிபரலிசம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, லிபரலிசம் அப்படிங்கிறது ஒரு லாத்தின் வேர்டு. லாத்தின் வேர்டு. இதில் லிபர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த லிபரோட இந்த லிபர் அப்படிங்கிறது பார்த்தோம், அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீன்னு அர்த்தம். அப்போ லிபரலிசம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதோட மீனிங் என்னென்னா ஃப்ரீடம். அதாவது நேஷ்னல் யூனிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு நேஷ்னல் யூனிட்டி வரணும்னா அதுக்கு ஃப்ரீடம் முதல்ல தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இது லிங்க் ஆகிருந்தது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் லிபரலிசம் அப்படிங்கிறதுக்கு வெரைட்டி ஆஃப் ஐடியாஸ் இருந்தது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருந்துச்சு லிபரலிசம் பற்றி. இப்போ ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லிபரலிசம் அப்படின்ட்டு என்னென்னு இருந்துச்சுன்னா ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது ஃப்ரீடம் அண்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேங்களா? அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம் வேணும். அப்புறம் எல்லாருமே லாக்கு முன்னாடி ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இது இருந்தது. ஓகேங்களா? பொலிட்டிக்கலி இது என்னவா இருந்ததுன்னா கவர்மெண்ட் பை கன்சென்ட். அதாவது என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட், அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற ஒரு கவர்மெண்ட்டு அதுதான் லிபரலிசம் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கலி இது ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வரைக்கும், அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்கிற வரைக்கும் என்னென்னா லிபரலிசம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் ஆட்டோக்ராசி, அதாவது அதாவது இந்த சர்வாதிகாரம் இது எல்லாமே போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ்னால் அவங்க பிறந்ததுனால உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் இப்போ ஒரு காஸ்ட்டில் பிறந்தாங்கன்னா இவங்களுக்கு இதுதான் தகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறது அதுதான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்னவாக இருக்குதுன்னா ஐடியாவாக இருக்குது. என்னது? லிபரலிசம் அப்படின்ட்டுனா ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா என்னென்னா எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரஸி போகணும், அப்புறம் இந்த கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸும் போகணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும், அது எல்லாருக்குமே காமனாக இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் பை கன்சென்ட். ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் வேணும், கான்ஸ்டிடியூஷன் வேணும், ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் வேணும். அதுதான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்த ஐடியாவாக இருந்தது. அப்புறம் 19th செஞ்சுரி லிபரல்ஸ் அதாவது 19th செஞ்சுரியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது லிபரல் பீப்புளுக்கு என்னென்னா லிபரல் பீப்புள்னால் அதுக்காண்டி போராடுற பீப்புளுக்கு அதாவது லிபரலிசம்காண்டி போராடுற பீப்புளுக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் இருந்துச்சு. அதாவது என்னென்னா இன்வயபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இன்வயபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா ஒருத்தவங்களோட சொத்தை இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க அபகரிச்சுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா இப்போ ஒருத்தன் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து வச்சுருந்தாங்கன்னா அதை அவனோட ஹையர் கிளாஸ் பீப்புள் அதை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொத்துக்களை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நோ ஒன் ஷுட் டேக் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் லிபரலிசம் அப்படின்ட்டு 19th செஞ்சுரி லிபரல்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அப்புறம் ஆனால் என்னதான் இவ்வளோ கருத்துகள் இருந்தாலுமே வந்துட்டு லிபரலிசம் அப்படிங்கிறது வந்து ஓட்டிங் ரைட்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இல்லை. அதாவது என்னென்னா யூனிவர்சல் சஃப்ரேஜ் சஃப்ரேஜ் அப்படின்ட்டுனா என்னென்னு பார்த்தோம்னா ரைட் டு ஓட். என்னதான் வந்துட்டு எங்களுக்கு இதில் ஃப்ரீடம் வேணும், அதில் ஃப்ரீடம் வேணும், இதுதான் ஃப்ரீடம், அதுதான் ஃப்ரீடம்னு சொன்னாலுமே வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு கம்பல்சரி யாருக்குமே வந்துட்டு உரிமை கிடைக்கல. ஓட்டிங் வந்துட்டு யார் யாருக்கு மட்டும்தான் இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும்தான் இருந்தது. ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும்தான் இருந்தது. ப்ராப்பர்ட்டி ஓட்டிங் மென்னுக்கு மட்டும்தான் என்ன இருந்தது, ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் ப்ராப்பர்ட்டி மென், அதாவது சொத்து இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் இருந்தது. நான் ப்ராப்பர்ட்டி மென், அதாவது சொத்து இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. மென் அண்ட் உமனுக்கு வந்துட்டு நோ ஓட்டிங் ரைட்ஸ். நோ ஓட்டிங் வந்துட்டு கிடையாது. யாருக்கும் கிடையாது. நான் ப்ராப்பர் சொத்து இல்லாத ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. நோ ஓட்டிங். ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள், அதாவது இந்த ஜாக்கபின் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்ச நாள் இந்த ஜாக்கபின் கிளப் வந்துட்டு, அதாவது இடையில வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது வருமா, அந்த டயத்தில் மட்டும் என்ன, இது 9th சிலபஸ் படித்தா உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா. அதாவது இடையில கொஞ்ச நாள் மட்டும் என்னென்னா வந்துட்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரான்ஸில் வரும். ஃபஸ்ட்டு மொனார்க்கியாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மொனார்க்கியாக இருக்கும், அடுத்தது வந்துட்டு டெமோக்ரஸி ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நம்மளோட நெப்போலியன் வர்றதுனால திருப்பி மொனார்க்கியாக மாறும். அந்த மொனார்க்கி பீரியட், அந்த டெமோக்ரஸி பீரியடில் மட்டும், அதாவது ஜாக்கபின் பீரியடில் மட்டும் வந்துன்னா ஆல் மென், எல்லா ஆண்களுக்கும் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தது. எப்போ, ஜாக்கபின் பீரியடில் வந்துட்டு ஆல் மென் ஹேட் தேர் ஓட்டிங் ரைட்ஸ். ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸே கொடுக்கல. விமனுக்கு நோ ஓட்டிங் ரைட்ஸ். அந்த ஜாக்கபின் பீரியட்லேயுமே வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல. எல்லா மென்ஸ்க்கும் வந்துட்டு என்னென்னா ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, திருப்பி நெப்போலியன் வந்தார். நெப்போலியன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு, அதாவது பழைய மாதிரியே வந்துருச்சு. திருப்பி என்ன ஆகிடுச்சுன்னா நான் ப்ராப்பர்ட்டி மென்னுக்கும் உமனுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, ப்ராப்பர்ட்டி இருக்கிற மென்னுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்ட்டு நெப்போலியன் பீரியடில் வந்துச்சு. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா 19th செஞ்சுரியிலையும் இயர்லி 20th செஞ்சுரியில் என்ன ஆகுதுன்னா மென்னும், அதாவது நான் ப்ராப்பர்ட்டிடு மென்னும், அதாவது சொத்து இல்லாத ஆண்களும் விமனும் அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்துட்டு அப்போசிஷன் மூமெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்போசிஷன் மூமெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போசிஷன் மூமெண்ட், அதாவது 19th and early 20th செஞ்சுரியில் எங்களுக்கும் ஓட்டு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு நான் ப்ராப்பர்ட்டிட் மென்னும் விமனும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அப்போசிஷன் மூமெண்ட், கவர்மெண்ட்க்கு எதிராக வந்துட்டு அப்போசிஷன் மூமெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. எல்லா டைம்லேயுமே என்ன ஆகுதுன்னா விமனை வந்துட்டு என்னென்னா எதுக்குமே வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கல. விமன் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது பெண்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று அவங்க வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அவங்களுக்குன்னு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஓகேவா. சப்ஜெக்ட் என்னென்னா வந்துட்டு men were the subject of men. ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு என்னென்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த ஓட்டிங் ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ வந்து பொலிட்டிக்கலி வந்துட்டு லிபரலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்துட்டு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ லிபரலிசம்னா என்னென்னு பார்த்துருப்போம். இப்போ எக்கனாமிக்கலி, அதாவது பொருளாதாரப்படி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த மாதிரி இதில் வந்துட்டு எக்கனாமிக்கலி வந்துட்டு என்ன லிபரலிசம் அப்படின்ட்டு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ், abolition of state imposed restrictions,
ஓகேங்களா. இது என்னென்னா வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ், அதாவது என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரிலேட்டட் டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்குன்னு சப்போர்ட்டிவாக இருக்குமோ அதுதான் வந்துட்டு எக்கனாமிக்கலி, அதாவது இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ஸ்க்கு ஃப்ரீடம் வேணும். அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் இம்போஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்னா வந்துட்டு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு நிறைய டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்கலி இந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஏரியாஸை பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஏரியாவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு 19th செஞ்சுரியில் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜியன்ஸை வந்துட்டு பார்த்துக்கலாம். அது அந்த டயத்தில் வந்துட்டு யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நெப்போலியன் கண்ட்ரோலில் இருந்தது. நெப்போலியன் கண்ட்ரோலில் இருக்கையில் வந்துட்டு என்னென்னா இந்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸை வந்துட்டு இவர் வந்துட்டு ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜனை வந்துட்டு ஒரு 39 ஸ்டேட்ஸாக வச்சுருந்தார். 39 ஸ்டேட்ஸாக வந்துட்டு பிரித்து வச்சுருந்தார். இந்த 39 ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு ஓன் கரன்சி, தனித்தனியான கரன்சி, தனித்தனியான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸும் வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். ஓன் கரன்சி அண்ட் ஓன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கரன்சியும் ஒவ்வொரு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸும் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போது 1833 ஒரு மெர்ச்சன்ட், அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன், அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் வந்துட்டு எங்கே போகிறாருன்னா ஹாம்பர்கில் இருந்துட்டு எங்கே போகிறாருன்னா ஹாம்பர்க் டு நியூரம்பர்க். அவர் ஏதோ ஒரு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போகணும். இங்கே ஹாம்பர்க்லேருந்து நியூரம்பர்க்கு வந்துட்டு அவர் ஏதோ ஒரு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். 1833 அவர் ஹாம்பர்க்லேருந்து நியூரம்பர்க் போகிறதுக்கு அவர் மொத்தம் 11 கஸ்டம் பேரியர்ஸை கடந்து போகணும். கஸ்டம் பேரியர்ஸ், இங்கே டோல்கேட் அப்படி சொல்கிறோம்ல, அங்கே ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு டேக்ஸ் பே பண்ணணும்ல, அது மாதிரி வந்துட்டு 11 கஸ்டம் பேரியர், 11 பேரியர்ஸ் வந்து கடந்து போகணும் ஹாம்பர்க்லேருந்து நியூரம்பர்க் போகிறதுக்கு. இது எல்லாமே ஜெர்மன் ஸ்பீக்கிங் பிரின்சிபாலிட்டிஸ் தான். ஓகேங்களா. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இவங்க வந்து 5% வந்துட்டு கஸ்டம் டியூட்டிஸ் கட்டணும். கஸ்டம் டியூட்டிஸ்னால் டேக்ஸ் கட்டணும். கஸ்டம் டியூட்டிஸ் அதாவது டேக்ஸ் கட்டணும் 5%. ஒவ்வொரு இடத்துலையும் 5% டேக்ஸ் கட்டணும். இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் வாஸ் பேஸ்ட் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அவங்க கொண்டு போகிற கூட்ஸோட, அவங்க கொண்டு போன பொருளோட வெயிட்ஸையும் மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு தான் வந்துட்டு இந்த டேக்ஸ்லாம் பே பண்ணணும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அந்த டயத்தில் வந்துட்டு மெஷர் ஆஃப் கிளாத், இப்போ நம்ம வந்து மீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். மீட்டர் தான் வந்துட்டு கிளாத்னாலே மீட்டரில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ மெஷர் ஆஃப் கிளாத் அங்கே வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா எலிங்கிறது வந்துட்டு மெஷர் ஆஃப் கிளாத். ஓகேங்களா. 1 எல்லி வந்துட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் 54.7 சென்டிமீட்டர்னா மெயின்ஸில் 55.1 சென்டிமீட்டர், நியூரம்பர்கில் 65.6 சென்டிமீட்டர், ஃப்ரீபர்கில் 53.5 சென்டிமீட்டர். இப்படி ஒவ்வொரு ஏரியாலே வந்துட்டு அவங்களோட கரன்சி, இங்கே 57.5 சென்டிமீட்டர். இப்படி ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்துட்டு அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ், கிளாத்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு வேரியாக. ஒரு எலி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால அவங்க இங்கே இருந்துட்டு கணக்கு பண்ணி இவ்வளோ டேக்ஸ் இங்கே பே பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்குது. இது அவங்களுக்கு வந்துட்டு லிட்ரலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இவங்களுக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு பிடிக்கல. ஓகேங்களா. இதெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப பெரிய அப்டக்கிள்ஸாக இருந்தது, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா 1834 கஸ்டம் யூனியன் ஆர் ஜால்வரின் அப்படின்ட்டு வந்துட்டு ப்ரஷ்யா வந்துட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது. அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு கஸ்டம் யூனியன் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு பாலிசி மாதிரி வந்துட்டு ப்ரஷ்யா வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ப்ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணதை வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மெனி ஜெர்மன் ஸ்டேட், ஃபஸ்ட்டு ப்ரஷ்யா தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதை வந்துட்டு மெனி ஜெர்மன் ஸ்டேட்ஸ் அடுத்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா.
ஃபாலோட் பை மெனி ஜெர்மன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இந்த கஸ்டம் யூனியனில் இருந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, இந்த டாரிஃப் பேரியர்ஸ், அதாவது இந்த கஸ்டம் பேரியர்ஸ் அங்கங்கே வந்துட்டு இந்த 11 கஸ்டம் பேரியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இங்கே இருந்த பேரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணிடுது. ஓகேங்களா? பேரியர்ஸை அபாலிஷ் பண்ணிடுது. அப்புறம் கரன்சிஸ் வந்துட்டு அப்போ வந்துட்டு எவ்வளோ கரன்சிஸ் இருந்ததுன்னா, ஜெர்மன் ஸ்டேட்ஸில் எவ்வளோ கரன்சிஸ் இருந்ததுன்னா ஒரு 30 கரன்சிஸ்ட்டு இருந்தது. அந்த 30 கரன்சியை வந்துட்டு ஒரு 2 கரன்சியாக கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் 30 கரன்சிஸ் இருக்குது. 30 கரன்சிஸை வந்துட்டு குறைச்சி 2 கரன்சியாக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ரயில்வே நெட்வொர்க்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ரயில்வே நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மொபிலிட்டி, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு கூட்ஸை வந்துட்டு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபெசிலிட்டேஷன்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு இந்த கஸ்டம் யூனியன் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1834. ப்ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்துட்டு இதை வந்துட்டு ஜெர்மன் ஸ்டேட்ஸ், நிறைய ஜெர்மன் ஸ்டேட்ஸும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இவங்களும் வந்துட்டு இந்த கஸ்டம் யூனியனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.